நாளைக்கு அவதாரோட 3வது பாகமான ஃபயர் அண்ட் ஆஷ் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் இதுவரை இந்தியாவில் அட்வான்ஸ் புக்கிங்ல எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் படையப்பா இதுவரையும் 6 நாள்ல ரிலீஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு, பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று 6வது நாளுமே சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு, அது எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் அக்கண்டா 2, த டெவில், துரந்தர் ஒரு பக்கம் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளுமே பெரிய கலெக்ஷன். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறது வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோ நம்ம போடல, அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நான் வந்து ஒரு டைலாக் ஒன்று வச்சிருந்தேன், கெஸ் த டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன படம் அப்படிங்கறத நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, அதுதான் அந்த டைலாக். அதெல்லாம் பகவானா பார்த்து தண்டிப்பாண்டா. ஆனா சும்மா இருக்க ஐயர், நின்னு கொள்ற தெய்வமும் சும்மா இருக்கு, அன்று கொள்ற சட்டமும் சும்மா இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் தண்டனை. ஆமாங்க, மகாநதி தான் அதுல சூப்பர் டைலாக் அப்படின்னே சொல்லலாம். அவங்க பேசின அந்த கான்வர்சேஷனே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பரத்குமார், திவாகர் கண்ணன், மிஸ்டர் மணிவண்ணன், தோனி எஸ்எம், டேவிட் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன், அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் நேற்று 13வது நாள் எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 31 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 75 லட்சம், அதாவது 1.07 மில்லியன் US டாலர்ஸ். உலகம் முழுக்க 40 கோடியே 85 லட்சம். டோட்டலா இந்தியாவில் 522 கோடியே 60 லட்சமும், உலகம் முழுக்க 672 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டுமே 150 கோடியே கடந்திருக்கு. 16.62 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளுமே இந்த படம் 40 கோடிக்கு மேல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் வீக் டேஸ்ல, செகண்ட் வீக் டேஸ்லங்கிறது பெரிய ஆச்சரியம். உண்மையிலே இந்த படம் 1000 கோடியை நோக்கி போக போகுது. இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு இது ரொம்ப ஃபேவரட் மூவியா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்தவங்க அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்ல வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஆக்சுவலா இந்த படம் தமிழ்லயோ இல்லை வேற லாங்குவேஜ்லயோ கிடையாது, ஹிந்தியில மட்டும்தான். மேபி ஓடிடி ரிலீஸ் அப்போ தமிழ்லயோ இல்லை மற்ற லாங்குவேஜ்லயோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஹிந்தியோட நம்ம இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா இவ்வளோ பெரிய வெற்றி படம்ங்கும் போது இந்தியா இருந்தாலுமே நம்ம பார்த்துதான் ஆகும். ஸோ கிஸ்கோ பியார் கருண் அப்படிங்கிற பாகம் 2 இந்த படத்தோட டே 6 இந்தியாவில் 1 கோடி, உலகம் முழுக்க 1 கோடியே 10 லட்சம், 11 கோடியே 90 லட்சம் இந்தியாலையும், 13 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். களம் காவல் இந்த படத்தோட டே 13 கேரளால 68 லட்சம், உலகம் முழுக்க 92 லட்சம், 34 கோடியே 69 லட்சம் கேரளாலையும், 76 கோடியே 87 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். தேரே இஷ்கு மேன் இந்த படத்தோட 20வது நாள் வசூல் இந்தியாவில் 55 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம், 135 கோடியே 52 லட்சம் இந்தியாலையும், 159 கோடியே 88 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. தனுஷ் அவர்களோட கெரியர்லயே ஹையஸ்ட் கிராசர் மூவியா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதாவது ராயன் படத்தோட வசூலை பீட் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட். அப்புறம் தி டெவில் அப்படிங்கிற படம் டி பாஸ் தர்ஷன் அவர்களோட திரைப்படம். நேத்து கர்நாடகால 95 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 10 லட்சம். இந்த 7 நாள் டோட்டல் கலெக்ஷன் 27 கோடியே 93 லட்சம் கர்நாடகாலையும், 30 கோடியே 98 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 95% மேல வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு, வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அக்கண்டா 2 நேத்து 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 15 லட்சம், தமிழ்நாட்டில் 35 லட்சம், கர்நாடகாவில் 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 36 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 51 லட்சம். டோட்டலா 71 கோடியே 38 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டில் 4 கோடியே 5 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 88 லட்சம், ஓவர்சீஸ்ல 20 கோடியே 26 லட்சம், உலகம் முழுக்க 105 கோடியே 80 லட்சம். ஸோ 140 கோடி பட்ஜெட், 103 கோடி தியேட்டர்கள் போயிருக்கு. அதாவது பெரிய வேலைக்கு போயிருக்கு. கண்டிப்பா இந்த படம் இது பத்தவே பத்தாது, பெரிய கலெக்ஷன் எடுக்கணும். கிட்டத்தட்ட இந்த படம் 180ல இருந்து 190 கோடி வசூல் பண்ணாதான் பிரேக் இவனே. அவ்வளோ கலெக்ட் பண்ணுமா இல்லையாங்கிறத நீங்களே உங்களோட ப்ரெடிக்ஷன்ல கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் விமல் அவர்களோட மகாசேனா அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் ஒரு டீசென்டான கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 23 லட்சம், உலகம் முழுக்க 25 லட்சம், 1 கோடியே 3 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். ஸோ ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு, ரொம்ப மோசமான கலெக்ஷன் இல்லை. அப்புறம் படையப்பா ரீரிலீஸ் நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று 6வது நாள் ஆக்சுவலா டே 5க்கும் டே 6க்கும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் 90 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 24 லட்சம்,
உலகம் முழுக்க 1,34,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 11,96,00,000 தமிழ்நாட்டிலையும், 1,80,00,000 கர்நாடகாலையும், 51,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், 2,20,00,000 ஓவர்சீஸ்லயும், 16,47,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலேயே ரீ-ரிலீஸ்ல இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான். பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. அப்புறம் மலையாளம்ல வந்து பா 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 அப்படிங்கிற ஒரு மலையாள படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. கேரளால 4,03,00,000 அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 4,28,00,000. ஸோ இந்த படம் இன்னைக்கு டே 1 ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மோகன்லால் வேற இதுல வந்து நம்ம விஜய் ஃபேனா வேற வராரு, தளபதி ஃபேனா வராரு. பார்க்கறதுக்கே ட்ரெய்லர்ல நல்லா இருந்தது. ஸோ நீங்க எத்தனை பேர் ட்ரெய்லரை பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ப்ரீசேல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2,45,00,000, ஆந்திரா தெலுங்கானால 2,77,00,000, கர்நாடகாவில் 1,65,00,000, கேரளாவில் 75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,55,00,000, இந்தியாவில் மட்டுமே 13,17,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முந்தைய வந்த செகண்ட் பார்ட்டான த வே ஆஃப் வாட்டர் இதோட அதிகமாகவே அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருந்தது. டே 1 ஓப்பனிங்கே பெருசாக இந்தியாவில் இருந்தது. ஆனால் இந்த படம் அதோட கம்மியாக தான் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி ஒரு 30 to 35 தான் டே 1ஓட இந்தியாவோட கிராஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க, எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான். அப்புறம் இன்னைக்கு வந்து 16 இயர்ஸ் ஆஃப் வேட்டைக்காரன் தளபதி விஜய் அவர்களோட ஒரு பயங்கர ஆக்ஷனான படம் 2009ஆம் ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் 29,85,00,000, கேரளால வந்து 4,95,00,000, கர்நாடகால 2,10,00,000, ஆந்திரா தெலுங்கானால 60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 50,00,000, ஓவர்சீஸ்ல 12 கோடி, உலகம் முழுக்க 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 32 கோடி, ஷேரா வந்திருக்கிறது 27 கோடிக்கு மேல. இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ அவதாரோட த ஃபயர் அண்ட் ஆஷ் அதை பார்த்தோம். அவதார் 1 பத்தி பார்த்தாகணும். ஏன்னா இன்னையோட 16 வருஷத்தை கடந்திருக்கு. 16 இயர்ஸ் ஆஃப் அவதார். ஸோ ஜேம்ஸ் கேமரன் அவர்களோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம். இதுவரையும் உலகத்திலே அதிக வசூல் படத்துல இதுதான் நம்பர் 1ல இருக்கு. ஸோ அவதார் 2009ஆம் ஆண்டு வந்து இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா $240 மில்லியன். யூஎஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட $750 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இந்த படம் அப்பவே 140 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் சைனால ஒரு $202.6 மில்லியன். அப்புறம் இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $1.39 மில்லியன். உலகத்திலே அதிக வசூல் திரைப்படமான அவதாரோட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா $2.923 பில்லியன். ஒரு மிகப்பெரிய சம்பவங்க. இந்த கலெக்ஷனை இத்தனை 16 வருஷம் ஆச்சு, இதுவரையும் எந்த படம் முறியடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.